ஹாய்ங்க. எனக்கு வீட்ல பண்ண பொரியல் எனக்கு பிடிக்கல. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலான்னு நினச்சேன். வாங்க அதை பண்ணிகிட்டே கொஞ்சம் பேசலாம். ஒரு சில டைமில் நம்மளுக்கு வெயிலில் நிற்க கூட கஷ்டமாக இருக்கும். ஆனால் கிச்சனில் நிற்கிறவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? நான் எனக்கு சிம்பிளாக ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அடுப்பு பக்கத்தில் ஒரு 2 நிமிஷம் கூட நிற்க முடியல. அவ்வளோ ஹீட்டாக ஃபீல் ஆச்சு. ஸ்டவ் பக்கத்தில் நிற்கிறதே ஒரு மினி சேலஞ்ச் மாதிரி இருக்குது. அப்போ தான் நினச்சேன், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளுக்காக யோசிக்காமல் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இவ்வளோ வெயிலையும் அவ்வளோ ஹீட்லேயும் சமைச்சிட்ருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ் நிற்க கூட கஷ்டமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு இதுதான் டெய்லி ரொட்டீனே. சமைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸிப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது செய்யும்போது தான் தெரியும் அதோட கஷ்டமே. ஃபுட்டு ரெடி ஆனால் தான் நம்மளால் சாப்பிடவே முடியும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க எஃபர்ட் யாருமே யோசிக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு சிலர் வீட்டிலலாம் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட் கூட பண்ண மாட்டாங்க. அது குக் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். இந்த சிம்பிளாக இருக்க பொட்டேட்டோ ஃப்ரை கூட ஒரு எஃபர்ட், ஒரு கேர் தான். வெயில் எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க நம்மளுக்கு சமைச்சு கொடுக்கும்போது ஹீட்டை விட லவ் தான் அதிகமாக இருக்கும்ல. சமையலில் டேஸ்ட்டை விட பாசம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ சாப்பிட்ற போது அதோட டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். எனக்கு சைஸே ரொம்ப ஸ்வெட் ஆயிடுச்சு. அதனால் போய் ஃபேன் கீழே போய் நின்றுட்டு இருந்தேன். சரி வாங்க இப்போ டக்குன்னு ரெசிபி சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கியூப் சைஸ்க்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கவனிக்காமல் இருந்தனால அது கொஞ்சம் கருகிருச்சு. அது கொஞ்சம் கலர் மானோடனே பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்பைசினஸ்க்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடரும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டேன் கலருக்காக. இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை எதுக்கு தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அதிலே ரைஸ் பரட்டி சாப்பிட்டா சூப்பராக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.